4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். நீங்க எந்த கண்டென்ட் எப்போ அப்லோட் பண்ணணும் அண்ட் என்ன கண்டென்ட் சூஸ் பண்றீங்க, இது எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நான் இதுல வந்து நிறைய யூடியூப் ட்ரிக்ஸ் அண்ட் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். இது யாராச்சும் ஒருத்தவங்க யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா என்ன பண்ணணும்ன்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டினாவே இருக்கும். நம்மளால யூடியூப் ஸ்டார்ட் பண்ணா சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து எல்லாரோட மைண்ட்லயே இருக்கும். ஈவன் நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் அந்த கொஸ்டின் இருந்துச்சு. பட் சிம்பிளா பண்ற ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா ஈஸியா உங்களாலையும் வந்து யூடியூப்ல இருந்து சேலரி வாங்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம் அது என்னன்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்றீங்க, அதுல வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆயிரும். ஆனா அந்த வாட்ச் ஹவரை யூடியூப் வந்து எடுப்பாங்களா, கன்சிடர் பண்ணுவாங்களா, கன்சிடர் பண்ண மாட்டாங்களான்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். யூடியூப் வந்து அந்த 4000 வாட்ச் ஹவரை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட லாங் வீடியோ நம்ம என்ன போஸ்ட் பண்றோமோ அந்த வீடியோல தான் நமக்கு வாட்ச் ஹவர் வந்து ஆட் ஆகும். அப்ப ஷார்ட் வீடியோ எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுவும் ஷார்ட்டா நான் சொல்றேன். ஷார்ட் வீடியோ நீங்க இப்போ அப்லோட் பண்றீங்க, அத வந்து நிறைய பேர் வந்து நிறைய சர்டன் பீப்புள்ஸ் வந்து ரீச் பண்றதுக்கு ஷார்ட்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஷார்ட்ஸ் வந்து எப்படின்னா நம்மளோட ஆடியன்ஸ் இருக்குல்ல, அந்த க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் அதனால உங்களுக்கு வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் நம்ம யூடியூப் இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா நமக்கு வந்து வியூவர்ஸ் இருப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகும். இந்த 2 பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு வந்து ஷார்ட்ஸ்ல இருந்து இருக்கும். வேற பெனிஃபிட்ஸ் வந்து அதுல நமக்கு எதுவுமே ஆட் ஆன் ஆகாது. அப்ப நீங்க லாங் வீடியோல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். லாங் வீடியோ நீங்க என்ன மாதிரிலாம் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஷார்ட்ஸ் ஆக்சுவலா வந்து நிறைய பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ஷார்ட்ஸ் தான் நிறைய ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். ஷார்ட்ஸ் நம்ம ஸ்க்ரால் பண்ண பண்ண நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபீல்ட்ல ஜாஸ்தியா போக ஆரம்பிக்கும். வியூவர்ஸ் வந்து எதுல வீடியோஸ்ல நிறைய இருப்பாங்களா, ஷார்ட்ஸ்ல அதிகமா இருக்காங்களான்னு கேட்டா இப்போ கரண்டா வந்து ஷார்ட்ஸ் தான் எல்லாருமே ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஷார்ட்ஸ் வந்து மேக்சிமம் வீக்லி 3 times ஆர் 4 வீடியோஸ் மேக்சிமம் ஷார்ட்ஸ்ல நீங்க வந்து சென்ட் பண்ணிட்டே இருங்க. ஆனா என்ன மாதிரி கண்டென்ட் நீங்க சூஸ் பண்றீங்கன்றது அதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ஆக்சுவலா யூடியூப் நீங்க ரன் பண்றீங்கன்னா உங்களோட செகண்ட் திங் என்னவா இருக்கும்னா லாங் வீடியோ வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா 1 இயர்ல நீங்க எவ்வளவு வீடியோஸ் வந்து நீங்க வந்து நல்ல கண்டென்ட்டா யூடியூப்ல வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்றீங்கன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுதான் செகண்ட் திங். அண்ட் வந்து இதுல வந்து நிறைய பேர் பண்ற யூடியூப்ல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, வீடியோல நமக்கு வந்து பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு வியூஸே போகாது லாங் வீடியோல. பட் அதுல உள்ள மிஸ்டேக்ஸ் என்னன்னு ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். யூடியூப்ல எப்பவுமே 12 minutes 8 to 12 minutes வீடியோஸ் வந்து நீங்க வந்து லாங் வீடியோவை தான் அப்லோட் பண்ணணும். சில பேர் 6 minutes போடுவாங்க, 5 minutes போடுவாங்க, 7 minutes போடுவாங்க. அந்த 8க்கு கீழே நீங்க என்ன நம்பர்ஸ்ல நீங்க வீடியோஸ் பண்ணாலுமே உங்க வீடியோக்கு அவ்வளவா வியூஸ் போகாது. சில பேருக்கு அது ரன் ஆகும், ஆனா உங்களுக்கு வாட்ச் ஹவர் வந்து ஒரே ஒரு வீடியோ ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா கூட உங்களுக்கு வாட்ச் ஹவர் வந்து ஒன்னாச்சும் ஆட் ஆகணும். அப்படி ஆட் ஆனாதான் நம்மளால வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம்தான். மிஸ்டேக் நீங்க என்னைக்குமே பண்ணாதீங்க. எப்பவுமே சூஸ் பண்ணும்போது கரெக்டா ப்ராப்பரா அந்த 8 to 12 minutes வரைக்கும் நீங்க வீடியோ அப்லோட் பண்றீங்களா, இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா வீடியோஸ்ன்றது எப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மா நீங்க வந்து அது ஒரு வீடியோவா அப்லோட் பண்றீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. இது வந்து லாங் டேர்மா உங்க வீடியோஸ் வந்து அந்த சேனல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க சர்ச் பண்ணா கூட உங்க டாபிக் வந்து அங்க வந்து ரீச் ஆகணும். அப்படின்றது எப்பவுமே கண்டென்ட்ல சூஸ் பண்றது ப்ராப்பரா இனிஷியல் ஸ்டேஜ்ல சூஸ் பண்ணுங்க. ரியாலிட்டி என்னன்னா நீங்க சூஸ் பண்ற கண்டென்ட் வந்து லாங் டேர்மா
உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர் ஆட் பண்ணிட்டே இருக்கும் யூடியூப்ல. சோ நீங்க அது 24/7 அந்த வீடியோ வந்து ரன்னிங்லயே இருக்கும். ஒரு நாள் ஓடாட்டி கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அந்த வீடியோ வந்து யாராச்சும் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு வாட்ச் ஹவர் வந்து லாங் டேர்மா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நிறைய பேர் வந்து அதை நான் பண்றதை பார்க்குறேன். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. எப்பவுமே கண்டென்ட் சூஸ் பண்ணும்போது லாங் டேர்ம் கண்டென்ட் நிறைய பேர் வியூ பண்ணி பார்ப்பாங்களா, அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குமா அப்படின்றது தான் நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கண்டென்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா பிளேலிஸ்ட்னு நம்மளோட யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்க வீடியோ எப்போ நீங்க அப்லோட் பண்றீங்களோ அதை உங்களோட பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க கிளிக் பண்ணி உங்க வீடியோ பாக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிற வீடியோ உங்களோட வீடியோவே யூடியூப் வந்து சஜஷன்ல கீழே கொண்டு வந்துடும். ஸோ அவங்க வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா இருந்துச்சுன்னா அவங்க அது கூட கிளிக் பண்ணி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வியூ பண்ணி பாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க எப்போ வந்து கண்டென்ட் நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றீங்களோ உங்க வீடியோஸை கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ண மறக்காதீங்க. வீடியோவை ஒரு பர்சன் வந்து கிளிக் பண்ணி பாக்குறாங்கன்னா அடுத்த வீடியோவை கண்டிப்பா அவங்க வந்து கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிளேலிஸ்ட் வந்து நம்மளோட வீடியோவே நெக்ஸ்ட் சஜஷன்ல கொண்டு வந்துடும். ஸோ நீங்க எப்போ நீங்க பண்ணாலுமே நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து யூடியூப்ல நிறைய பேர் பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஸோ சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நீங்க அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ற வீடியோவை ஃபுல்லா கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் கவுண்ட் வந்து எப்பவுமே யூடியூப்ல ஆட் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பா ஆட் ஆகாது. ஸோ நீங்க வந்து எப்பவுமே ஒரு லூப் கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க வந்து அந்த சீக்ரெட் வந்து எப்பவுமே ரிவீல் பண்ணாதீங்க. நீங்க சொல்ல போறது இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்கும். அது வந்து லாஸ்ட் எப்பவுமே எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி நீங்க வந்து வைக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட் வந்து ஒரு லைட்டா ஒரு டெமோ மட்டும் கொடுங்க. அண்ட் ஃபைனல்ல எப்பவுமே வந்து சீக்ரெட் ரிவீல் பண்ற மாதிரி பண்ணுங்க. அப்பனா உங்க வீடியோ வந்து கம்ப்ளீட்டாவே அவங்க ஸ்க்ரால் பண்ணி பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. இப்போ குக்கிங் ஆகட்டும் அண்ட் வந்து ஷாப்பிங் வீடியோஸ் இது எல்லாமே வந்து லாஸ்ட் தான் ஆக்சுவலா வந்து அது வந்து ஃபுல்லாவே பார்ப்பாங்க. சில வீடியோஸ் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எஜுகேஷன் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பாங்க. சம் வீடியோஸ் நீங்க பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் வச்சு அதை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போறது பாருங்க. அப்பதான் நமக்கு வாட்ச் ஹவர் வந்து ஆட் ஆகும். வந்து இப்போ வந்து குயிக் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போறேன். அண்ட் கன்சிஸ்டன்ட் அப்லோட்ஸ் வந்து இருக்கணும். நீங்க கன்சிஸ்டண்டா வந்து ஒரு இப்போ நீங்க வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதா இருக்கணும். எப்படின்னா வாரத்துல ஒரு 3 லாங் வீடியோவாச்சும் நீங்க வந்து கம்ப்ளீட்டாவே நீங்க அப்லோட் பண்ணணும். ஏன்னா அதுலயும் ஒரு ட்ரிக் இருக்கு. யூடியூப் அனலிசிஸ் எப்படின்னா நம்மளோட வீடியோ நம்ம எவ்வளவு தூரம் புஷ்அப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிட்டே இருக்குமோ அவ்வளவு தூரம் தான் நம்மளோட அனலிசிஸ் வந்து அது வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் வந்து கன்சிஸ்டன்சி இல்லாம இன்னைக்கு நான் போட்டேன் ஒரு 6 மந்த் கழிச்சு நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு growth-ஏ இருக்காது சேனல்ல. ஒரு யூடியூப் நீங்க பண்றதுன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 3 வீடியோஸ் ஆச்சும் குவாலிட்டியான இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் நீங்க வந்து குவாலிட்டியான வீடியோவா மேக்சிமம் கொடுக்க பாருங்க. கன்சிஸ்டன்சியா அப்லோட் இருந்தா மட்டும்தான் நம்மளோட யூடியூப் அல்கரிதத்தை நம்மளால பிரேக் பண்ண முடியும். ஏன்னா ஏதாச்சும் நீங்க ஒரு 10 வீடியோஸ் போடுறீங்கன்னு வைங்க, அதுல ஏதாச்சும் ஒரு வீடியோ மட்டும்தான் நம்ம அல்கரிதத்தை பிரேக் பண்ணிட்டு நம்மள ஹைப்ல கொண்டு போகும். ஸோ நீங்க உங்களுக்கு வந்து 100 வியூஸ் போயிருந்தாலும் 60 வியூஸ் போயிருந்தாலும் நீங்க உங்களோட வேலை என்னவா இருக்கணும்னா நீங்க வந்து வீடியோஸ் குவாலிட்டியா கொடுக்கணும். நெக்ஸ்ட் யூடியூப் பார்த்துக்குவோம். அது அல்கரிதத்தை பிரேக் பண்ணிட்டு அதுவே வந்து நம்மளோட சேனல் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நிறைய பேர் ஒரே லாங் வீடியோல எடுத்தவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஸோ கன்சிஸ்டண்டா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருங்க. அது 8 to 12 மினிட்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணி பண்ணுங்க. ஒரு வீடியோ வந்து உங்களோட சேனல்ல மிராக்கிளா இருக்கும். அது
ஒரு சேனலோட அனலிசிஸ் எப்படி இருக்கும்னா, ஆடியன்ஸ் வந்து எப்போ வந்து அனலிசிஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து உங்களோட சேனல்ல எப்போ அவைலபிளா இருக்காங்கன்னு பாருங்க. ஷார்ட்ஸா இருந்தாலும், லாங் வீடியோவா இருந்தாலும், நீங்க அந்த டைம்ல வந்து உங்க வியூஸ் வந்து உங்க வீடியோல சேனல்ல நல்லா ரன் ஆயிட்டு இருக்கும்போது நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. ஆடியன்ஸ் இருக்கும்போது. அப்பனா நெறைய பேர் அந்த வீடியோ வந்து ஸ்க்ரால் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம பார்க்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஆடியன்ஸ வந்து யூடியூப் அனலிசிஸ்ல இருக்கும். ஆடியன்ஸ் எப்ப இருக்காங்கன்றத பார்த்துட்டு நீங்க வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. ஆக்சுவலா சீக்ரெட் என்னன்னா, நீங்க தூங்கும்போது கூட உங்களோட வீடியோ 24/7 வந்து கன்டென்ட் சூசிங்ல தான் இருக்கு. கன்டென்ட்ட மட்டும் நீங்க வந்து ரைட்டா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வீடியோ வந்து லாங் டேர்மா வந்து உங்க சேனல்ல வந்து ரன் ஆயிட்டே இருக்க போகுது. அது வந்து வாட்ச் ஹவர் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து 1 இயர் ஆன சேனல் நெறைய பேரு வந்து ஹோப்பே விட்டுர்றீங்க. அந்த ஹோப் விடாதீங்க. நீங்க உங்களோட வீடியோஸ் மட்டும் நீங்க எப்ப பார்த்தாலும் லாங் வீடியோவ நெறைய ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. அப்பனா உங்க சேனல் வந்து ஈஸியாவே நீங்க வாட்ச் ஹவர் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ நமக்கு கிளிக் ஆனா போதும். அந்த வீடியோ வைரல் ஆனாலும் போதும். உங்களுக்கு வாட்ச் ஹவர் ஒரு நாள்லயே நீங்க எடுத்துடலாம். ஸோ வந்து என்கிட்ட நெறைய பேர் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நாங்க வந்து அதுகிட்ட ரீச் பண்ணிட்டோம். ஆனா 1 இயர்ல வந்து எங்களுக்கு வந்து அது நாங்க 4000 அச்சீவ் பண்ணல. பட் வந்து வாட்ச் ஹவர் எல்லாமே போயிருச்சு. எங்க எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. அதனால தான் நான் ரிப்பீட்டட் சொல்றேன். உங்க வீடியோ நீங்க அப்லோட் பண்ணும்போது லாங் டேர்மா சூஸ் பண்ணி எப்பவுமே உங்க வீடியோவ அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா உங்க வாட்ச் ஹவர் 1 இயர் அப்புறம் போனா கூட அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா உங்களோட எஃபெக்ட் அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆக போறது இல்ல. நீங்க அதே சேனலுக்கு வேண்டி ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. அதாவது உங்க சேனலுக்கு வேண்டி. ஸோ பெட்டர் ரிசல்ட் வேணும்னா ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட். எல்லா வீடியோஸும் எப்போதுமே வைரல் வீடியோவா இருக்கணும்னு நினைச்சு அப்லோட் பண்ணுங்க. அந்த வீடியோ வந்து கண்டிப்பா அது வந்து வைரல் ஆகும். வைரல் ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் அப்லோட் பண்ணணும். நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிட்டு அதை வந்து கேரி பண்ணாதீங்க எப்பவுமே யூடியூப்ல. எல்லா வீடியோஸுமே எல்லாருமே பண்றது நல்லாதான் இருக்கும். ஒரு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த எஃபெக்ட ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நமக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் ஒரு பிளேஸ்ல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அப்லோட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் கூட இருக்கு. சர்ஃபேஸ் எரா ஃபார் லக் டு ஸ்ட்ரைக்னு. அதாவது கன்சிஸ்டன்சியா க்ரோ ஆகணும்னா நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட்ல தான் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சியா நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணதான் நமக்கு அது வந்து அச்சீவ்மெண்ட்டாவே கிடைக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யாருமே ஹோப்பை விட்டுறாதீங்க ஃபார் பெட்டர் ரிசல்ட்.